அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஸ்பைஸ் ஜெட் நிறுவன ஊழியர்களுக்கு பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை விமான நிலையத்தில் இதுபோன்ற சம்பவம் நடைபெற்று வருகிறது. ரெமல் புயலின் எதிரொலிப்பால் விமானமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மதுரையிலிருந்து துபாய் செல்ல வேண்டிய ஸ்பைஸ் ஜெட் விமானம் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் 70க்கும் மேற்பட்ட பயணிகள் அவதியடைந்திருக்கிறார்கள். ஸ்பைஸ் ஜெட் நிறுவன ஊழியர்களோடு பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய அந்த ஒரு சம்பவம் தற்பொழுது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி இதுபோன்ற ஒரு ரத்தானது அறிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ். ரெமல் புயல் காரணமாக தற்பொழுது விமானமானது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. பயணிகளும் அவதியடைந்திருக்கிறார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மேற்கொள்ளப்படவிருக்கிறது? அங்கு தற்பொழுதைய நிலை என்ன? கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக கௌதமி, அதாவது ரெமல் புயல் எதிரொலியாக மதுரையிலிருந்து துபாய் செல்ல வேண்டிய ஸ்பைஸ் ஜெட் விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ரெமல் புயல் காரணமாக மதுரையிலிருந்து துபாய் செல்ல வேண்டிய ஸ்பைஸ் ஜெட் விமானம் ரத்து செய்யப்பட்டதால் 70க்கும் மேற்பட்ட பயணிகள் அவதி வந்துள்ளனர். இதனால் ஊழியர்களிடம் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை விமான நிலையத்திலிருந்து துபாய்க்கு ஸ்பைஸ் ஜெட் ஏர்லைன்ஸ் தினமும் விமான சேவை வழங்கி வருகிறது. வங்கக்கடலில் ஏற்பட்ட வடக்கு மாற்றம் அதனையொட்டி கிழக்கு மத்திய கடற்கரையில் புயல் கடப்பதால் மேலும் ரெமல் புயல் தீவிரமாக வலுப்பெற்றுள்ள நிலையில் இன்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதில் மதுரையிலிருந்து 12 மணிக்கு துபாய் செல்வதற்காக 70 பயணிகளுடன் புறப்பட வேண்டிய ஸ்பைஸ் ஜெட் விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஸ்பைஸ் ஜெட் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி ஸ்பைஸ் ஜெட் நிர்வாகம் விமான சேவை ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் விமான பயணிகளிடம் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்பைஸ் ஜெட் ஊழியர்களிடம் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் வாக்குவாதத்தால் பயணிகள் திட்டத்தை நாளை அல்லது நாளை மறுநாள் மாற்றம் செய்து தருவதாக ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் விமான நிலையம் வந்த பிறகு இந்த அறிவிப்பு கிடைத்ததால் பயணிகள் வீடு செல்ல முடியாமல் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். கௌதமி, ரெமல் புயல் எதிரொலியால் மதுரையிலிருந்து துபாய் செல்ல வேண்டிய விமானமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் 70க்கும் மேற்பட்ட பயணிகள் அவதியடைந்திருக்கிறார்கள். கடைசி நேரத்தில் இதுபோன்ற ஒரு அறிவிப்பு வெளியானதால் செய்வதறியாது அங்கு இருக்கக்கூடிய பயணிகள் அங்கு ஊழியர்களோடு விவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளும் அங்கு அரங்கேறி வருகிறது. இது குறித்தான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கும் நன்றி விக்னேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.